ஐயா நம்ம சுவாமியுடைய 4வது தந்தை என்று சொல்லப்படக்கூடிய ஜெய் கிருஷ்ணமூர்த்திய நம்ம சுவாமி சந்திச்ச அந்த நிகழ்வுகள கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சுவாமி சுயசபைகள் சொசைட்டியில் வந்து போய் இருக்கார். அங்கே உள்ள லைப்ரரியில் போய் சுவாமி நிறைய புஸ்தகங்கள் வாசிப்பார். இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா, இதெல்லாம் வந்து 1959லேருந்து 65 உள்ள நடந்த சமாச்சாரங்கள். சுயசபைகள் சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போன உடனே அவருக்கு ரொம்ப பெருமைப்பாகுது. அவ்வளோ பெரிய ஏரியா, உலகத்தில் உள்ள மதங்கள் எல்லாத்தையுமே சமமாக பாவிக்கக்கூடியது, எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்ட ஒரு ஏக்கம் அது. அதுக்கு உலகம் பூராமே அதுக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க. கர்னல் வால்காட், மேடம் பெல்பட்ஸ்கி, ஒரு ரஷ்யன், ஒரு அமெரிக்கன், 2 பேரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணது. அவங்க 2 பேரும் ஏன் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு அப்புறம் இன்னொரு மெசையா இன்னும் வரலை, ஒரு மெசையா வருவார், அவரை வரவேற்க தயாராக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இதை நிறுவனம் பண்ணுவாங்க. அப்போ இருந்த சுவாமி அங்கே சென்னையில் அதை பற்றி கேள்விப்பட்டு போய் அந்த சமயத்தில் அங்கே தியாசபை சொசைட்டிக்கு போன சமயத்தில் அங்கே பிரசிடெண்ட்டாக இருந்தவர் வந்து பிரதர் ஸ்ரீராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் சாமி அவர்கிட்ட போய் பேசும்போது அவருக்கு சாமிக்கும் ஒரு நட்பு, பெரிய நட்பு உருவாச்சு. அப்புறம் தான் அங்கே உள்ள லைப்ரரியில் புக்கெல்லாம் படிக்கிறார். ஆனால் அங்கே தங்கலை அவர். பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருந்தது, அங்கே தங்கினார். அதுக்கு முந்தி ஒரு தேவசேனாபதினு ஒரு பக்தர் வீட்டில் ஆனந்தாஸ்புரம் பக்தர் வீட்டில் தங்கியிருந்தார். ஆனால் அங்கே பாப்பா ராமதாஸ் சொல்படி அவர் ஒரு சாதனா பண்ணக்கூடியவர் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அங்கேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. அவர் வந்து ஒரு விநாயகர் கோயிலில் தங்கியிருந்து தினமும் தியாசபைகள் சொசைட்டி போயிட்டு வருவார். அப்போ தான் ஜெய் கிருஷ்ணமூர்த்தி பற்றியும் கேள்விப்பட்டார் அவர். அவர் தான் அந்த மெசையான்னு அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. லெட்பெட்டருங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் வந்து அவரை வந்து லொக்கேட் பண்ணுவார். அவர் தான் வரக்கூடிய மெசையான்னு. அவரை குரும் பண்ணுவாங்க. அவரையும் அவர் தம்பி நித்யாவையும் குரும் பண்ணுறதுக்காக அவரை லண்டனுக்கு அனுப்பிச்சி வச்சு, ஜார்ஜ் அருண்டேல் இந்த மாதிரி உள்ள பெரிய பெரிய எஜுகேஷனிஸ்ட்லாம் வச்சு அவருக்கு டியூஷன் எடுக்க வச்சு, ப்ரைவேட்டாகவே அவரை படிக்க வச்சு மெட்ரிகுலேஷன் எழுத வைப்பாங்க. ஆனால் ஜெய் கிருஷ்ணமூர்த்தி மெட்ரிகுலேஷனில் 3 தடவை ஃபெயில் ஆனவர். அவர் பரீட்சை எழுத உட்கார்ந்தாவே எல்லாமே பிளாங்க் ஆகிடும் அவருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நிறைய போதிக்கிறாங்க. அவர் வந்து எல்லாமே எப்பயுமே ஒரு எம்டினஸ்லேயே அவர் இருப்பார். அவருடைய பார்வையே ஒரு எம்டியாக இருக்கும். அதுலேயே இருப்பாங்க. எல்லாருமே இவரை ப்ரொஜெக்ட் பண்ணி இவர் தான் இப்போ மெசையா வந்துட்டார், இன்னொரு அவதாரம் வந்துருச்சுன்னு இவர் பேரில் வந்து ஒரு தனியாக ஒரு கட்டளையே ஆரம்பிக்கிறாங்க, ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு உலகம் பூரா இருந்து கோடிக்கணக்கான ரூபா வருமானம் உள்ள சொத்துக்கள் வந்து சேருது. ஒரு காலகட்டத்தில் அவர் சரின்னு சொல்கிறாரு, நான் வந்து மெசையா கிடையாது, தெய்வத்தை யாரும் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது, அதனால் இந்த சபையை கலைச்சிருங்கம்பார். இந்த அறக்கட்டளையை கலைச்சிடுங்க, யார் யார் என்ன கொடுத்தாங்களோ அதை திருப்பி கொடுத்துருங்க, நான் இதில் அங்கே வைக்க விரும்பலேன்றவர். சொல்லிட்டு வெளியே வந்துடுவார். இந்த கதையெல்லாம் கேட்கும்போது சாமிக்கு ரொம்ப பெருமைப்பாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகானை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறார் அவர். ஆனால் அந்த மகான் வந்து ட்ரூத் இஸ் ஏ பாத்லெஸ் பாத்துன்னு சொல்கிறத அவரால் கிரகிக்க முடியல. மேற்கொண்டு இந்த மந்திரங்களை பற்றியும் இங்கே உள்ள சம்பிரதாயங்களை பற்றியும் அவர் வந்து ரொம்ப ஏளனமாக பேசுகிறதையும் அவரால் ஏற்றுக்க முடியல. ஜெய் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், மந்திரங்கள்னா என்ன, திருப்பி திருப்பி ஒன்றே உச்சாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும், அதே போல் கொக்கோலான்னு சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று தானேம்பார். அதே போல் ஒரு குரு வந்து சிஷியனை கெடுத்துருவான், ஒரு சிஷியன் வந்து குருவை கெடுத்துருவான். இதான் குரு சிஷிய முறைகள். இது வந்து இப்படி செய்யணுமான்னு கேட்பார். அதை குரு சிஷிய முறையை நிராகரித்தவர் அவர். உண்மையை நோக்கி மட்டும், ட்ரூத்தை நோக்கி மட்டும் போகணும்பார். அதுக்கு ஒருத்தனுக்கு அசாத்தியமான தைரியம் வேணும், அசாத்தியமான விவேகம் வேணும், தனக்குள்ளே போகக்கூடிய வீரம் வேணும்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகானை வந்து தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணுறது வந்து முதல்ல வசந்த விகாரில் வந்து அவருடைய டாக்ஸை கேட்ட உடனே அவருக்கு பிரமிச்சு போயிடுறார். ஆங்கிலத்தில் ஒரு உபதேசத்துக்களுடைய சாரத்தெல்லாம் அப்படியே எடுத்து ஆங்கிலத்தில் கொடுக்கக்கூடிய முதல் உரையை அவர் கேட்குறார். பிரமிச்சு போய் நிற்கிறார். இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் என்னன்னா, மந்திரங்கள் எல்லாம் ஒரு மாதிரியா பேசுகிறாரே, நம்ம குருக்கள் எல்லாம் ஒரு மாதிரியா, குருநாதர்கள் எல்லாம் ஒரு மாதிரியா அவர் திட்டுற மாதிரி பேசுகிறாரே, அவமரியாதை செய்கிறாரேன்னு இவருக்கு ஒரு வருத்தம்.
அந்த வருத்தத்திலேயே அவர் வந்து நிற்கிறாரு. ஆனால் அவர் விடாமல் பார்த்துட்டு இருக்காரு. யாரை? ஜி கிருஷ்ணமூர்த்தியை. அவர் டாக்ஸ் முடிஞ்சு போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அவரை பார்த்துட்டு இருக்கிறது தெரிஞ்ச ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவரை நோக்கி வர்றார். வந்து சாமி முதுகில் ஒரு தட்டு தட்டுறார். சிரிச்ச மணிக்கு தட்டு தட்ட உடனே தட்டிட்டு போயிடுவார். சுவாமி எங்ககிட்ட அந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கும் போது சொல்கிறாரு, he came directly to this beggar and he patted on this beggar's back and this beggar slept. வந்து முதுகில் தட்டினாராம், இவர் தூங்கிட்டாராம். ரொம்ப விசித்திரமாக இருந்தது அந்த சொற்பிரயோகம். அப்போ தூங்கிட்டார்னு சொல்கிறது வந்து இவர் வந்து அந்த சமாதி நிலையை அடைஞ்சிட்டாருன்னு சொல்ல வர்றாரோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஸோ இது முதல் சந்திப்பு. அதுக்கப்புறம் அவரை ஏதோ ஒரு வகையில் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவரை ஈர்த்துக்கிட்டே இருக்கார். ரிஷிவலையில் போய் பார்க்க போகிறார். ரிஷிவலையிலும் உள்ள அவர் இவருடைய கோலத்தை பார்த்துட்டு யாருமே உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ரிஷிவலையிலே அனுமதிக்கலை. அந்த வேலிக்கு பக்கத்துலேருந்து பார்க்குறாரு. சாயங்காலம் ரிஷிவலையில் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி வாக்கிங் போவார். அவர் நண்பர்களை கூப்பிட்டு வாக்கிங் போவார். இவர் அங்கிருந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பார். அப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர் நண்பர்களை பார்த்து சாமியை சுட்டி காட்டி ஏதோ சொல்லுவார். அந்த 2 நண்பர்களும் இவரை நோக்கி வருவாங்க. வரதை பார்த்துட்டு இவர் இங்கிருந்து போயிடுவார். இது ஒரு நாள். அதுக்கப்புறம் இவருக்கு இன்னும் வந்து இவருடைய உரைகள் கேட்க 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 இன்னும் கொஞ்சம் ஒரு பக்கத்தில் உண்மைன்னு ஏற்றுக்கிட்டாலும் இன்னொரு பக்கத்தில் வந்து தன்னுடைய குருநாதர்களை பற்றியும் மந்திரங்கள், இந்த நாட்டில் உள்ள அப்பேற்பட்ட மந்திரங்களை பற்றியும் ஒரு அசிங்கமாக பேசுகிறது வந்து இவரால் தாங்க முடியாது. இவரை எப்படியாவது கேட்கணும், இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும், இவர் ஏன் இப்படிலாம் பேசுகிறாருங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவரை ஃபாலோ பண்ணுறார். அடுத்த வருஷம், ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வின்டரில் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து அமெரிக்காவிலேருந்தோ யூரோப்லேருந்தோ இந்தியா வந்துடுவார். வின்டரில் போனால் இந்தியாவில் தான் இருப்பார். ஒரு சமயத்தில் பாம்பேயில் அவர் இருக்காருன்னு கேள்விப்பட்டு சாமி பாம்பேக்கே போகிறார். பாம்பேக்கு போய் அங்கே வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன், கேள்வி பதில் செஷன் ஒன்று நடந்துகிட்ருக்கோம் ஒரு ஹாலில். சாமி அந்த ஹாலுக்கு போவார். போய் உட்காந்து கேட்டுட்டு இருப்பார். நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க. கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பார். அப்போ ஒரு வயதானவர் ஒருத்தர் எழுந்துச்சு, கிருஷ்ணாஜி, நாங்கள் எங்களுடைய குருநாதர்களையும் எங்களுடைய மந்திரங்களையும் நாங்கள் எப்படி வந்து பக்தி சிரத்தையோடு நாங்கள் வழிபட்டு இருக்கோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அவங்கள போய் ரொம்ப இழிவாக பேசுகிறீங்களே, இது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. எங்களை வருத்தப்பட வைக்கணுங்கிறது உங்கள் நோக்கம் கிடையாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் இப்படி பேசுகிறீங்க, இதை கொஞ்சம் நீங்கள் தவிர்க்கலாமேன்னு சொல்லி கேட்குறார். அதாவது சுவாமி கேட்க நினச்ச அதே கேள்வியை இன்னொருத்தர் கேட்குறார். அப்போ கிருஷ்ணாஜி உடனே சொல்கிறார், இங்கே ஏன் நீங்கள் வந்தீங்க, why do you come here sir அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? இந்த இடம் அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கு புரிஞ்சுதான், இந்த இடம் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் வரக்கூடிய இடம். தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தெய்வ மந்திரங்கள் போதும், குருநாதர்கள் போதும். தெய்வ நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு யார் இருக்காங்க? அதுக்கு இந்த மாதிரி சயின்டிஃபிக்கா லாஜிக்கலா ஒரு விவரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஞானி வேணும். அதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. ஸோ அந்த பாணியில் அவர் வந்து விவரிக்கும் போது யாராலையும் மறுக்க முடியல. ஸோ இந்த கேள்வி கேட்டவரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறு கேள்வி கேட்க முடியல. why do you come here sir, this is not the place for the people who have the faith. நம்பிக்கை உள்ளவங்களுக்கு உண்டான இடம் இது இல்லைன்னு சொல்லுவார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இங்கே வேலையே இல்லையே, அவங்களுக்கு உண்டான இடம் இது இல்லை, நீங்கள் இங்கேயே வந்தீங்க, நீங்கள் போயிடுங்க. நேரடியான பதில் இல்லை. சுவாமிக்கு அப்போ புரிஞ்சுது இவர் உன்னதமான மகான். அப்போ தான் புரிஞ்சுது இவர் வந்ததே நம்பிக்கை இல்லாமல் தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்காக வந்தவர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய டீச்சிங்ஸ் இன்னும் மூலமாக படித்து அதுக்கப்புறம் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சார். கிருஷ்ணமூர்த்தியுடைய பேச்சை கேட்டுவான்னு. ஸோ ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கும் சுவாமியுடைய வாழ்க்கைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நிறைய விஷயங்களில் பார்க்கலாம். நீங்கள் சாமியினுடைய அந்த சம்பாஷணைகள் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய கிருஷ்ணமூர்த்தியுடைய சாயல் தெரியும். ஒருத்தர் வந்து சொல்லுவார், சாமி என் வந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சாமி, எல்லாம் சேர்ந்து உங்கள் பேரை சொன்னோம் சாமி, எங்கள் யாருக்குமே ஒரு காயம் கூட இல்லை, ஆனால் காருக்கு தான் ரொம்ப சேதம் சாமி, எங்களை எப்படியோ உங்களுடைய நாமம் காப்பாற்றிச்சு சாமி, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுறீங்க சாமி அப்படின்னு சொல்லி எல்லாருமே நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சாமி மெதுவாக சொல்லுவார், என்ன பிளஸ்ஸிங்க, இஃப் தேர் வேர் திஸ் பெகர்ஸ் பிளஸ்ஸிங், ஹவு குட் த ஆக்சிடென்ட் அக்கர்.
இந்த பிச்சைக்கார ஆசீர்வாதம் உங்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஆக்சிடென்ட்டே எப்படி நடந்திருக்கும் அப்படி கேட்டோட அவங்க திகைச்சு போய் நிற்பாங்க. இதெல்லாம் கிருஷ்ணாஜியினுடைய வழிமுறைகள். இதெல்லாம் இந்த கிருஷ்ணாஜியினுடைய தாக்கம், ஜெய கிருஷ்ணமூர்த்தியுடைய தாக்கம் சுவாமியுடைய இந்த நடைமுறை பேச்சுக்கள். சுவாமி எப்பயுமே ப்ராக்டிக்கலாக இருப்பார், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பார். தான் பிரம்மஸ்வரூபங்கிறதுலையும் ப்ராக்டிக்கலாக இருந்தார். அதனால தான் தன்னுடைய நண்பர்களை வந்து இந்த பிச்சைக்காரன் பேரை சொல்ல சொன்னார். இதே ஜெய கிருஷ்ணமூர்த்தி இடத்துக்கு என்னையை அனுப்பிச்சி வச்சார். அங்கே 3 நாள் என்னை தங்க சொன்னார். அங்கே போய் தங்குறதுக்காக நான் போய் ரூம் கேட்க போகிறேன். அங்கே உள்ள ஒருத்தர் கேட்குறார், இங்கே எதுக்கு தங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறார். என்னுடைய குருநாதர் வந்து நான் இங்கே 3 நாள் தங்கணும்னு சொன்னார், அதுக்காக அங்கே வந்திருக்கேன்னு சொன்னோன்னு அவர் திகச்சு போயிடுவார். அங்கே குருங்கிற சொல்லே கெட்ட சொல். இதை கேட்ட ஒருத்தர் அந்த கிருஷ்ணாஜியுடைய பழைய டிவோட்டி, ரொம்ப ஓல்டு டிவோட்டி, அவர் ஒருத்தர் நெருங்கி வந்து என்னை கேட்குறார், உங்கள் குருநாதர் யாருன்னு கேட்குறார். யோகி ராம் சுரத்குமார்னு சொல்கிறேன். அவருடைய குருநாதர் பாப்பா ராம்தாஸ் தானேன்னு கேட்குறாரு. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறேன். நான் இங்கேயே வந்திருக்கேன், பாப்பா ராம்தாஸ் பார்த்துருக்கேன் நான் சொன்ன உடனே அவருக்கு ரூமு கொடும்பாங்க. எனக்கு சொல்லுவார், அந்த மேனேஜரை பார்த்து இவருக்கு ரூம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரூம் கொடுப்பாங்க, அங்கே தங்கியிருப்பேன் நான். கிருஷ்ணமூர்த்தி வெளியே இந்த மாதிரி பேசினாலுமே ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கும் அத்தனை ஞானிகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ரமண மகரிஷிக்கோ, அரவிந்துக்கோ, இல்லைடா பாப்பா ராம்தாஸ்க்கோ, சுவாமிக்கோ எல்லாருக்குமே ஒரு தொடர்பு இருந்தது, உள்ளூர தொடர்பு இருந்தது. இதை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான், ரொம்ப நெருங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியவே தவிர்த்து சாதாரண மக்களுக்கு இந்த ரகசியம் புரியவே புரியாது.